Hello friends, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் ரெசிபி கோதுமை போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்ல கிறிஸ்பியான போண்டா மழை காலத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 1/4 மணி நேரத்துல செஞ்சிடலாம். ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்நாக்ஸ் டைமா கூட கொடுக்கலாம். டீ கூட வந்து இந்த போண்டா சாப்பிடும்போது செம சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு போண்டாவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நான் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவு ரவை எடுத்திருக்கேன். போண்டாவுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தை நல்லா தேய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற அளவு பச்சை மிளகாய் நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. மல்லித்தலை, புதினா இலை ரெண்டுமே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது எல்லாமே நல்லா பெரட்டி விட்டுட்டு இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும்போது நம்ம சோடா வந்து சேர்க்க தேவையில்லை, இல்லைன்னா ஆப்ப சோடா சேர்க்கணும். தயிர் சேர்த்தோம் அப்படின்னா ஆப்ப சோடா சேர்க்க தேவையில்லை. இதெல்லாமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போண்டா பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். மாவு வந்து போண்டாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த அளவுக்கு வந்து கரைச்சிருக்கேன் தண்ணி விட்டு. இப்படி வந்து நம்ம போடும்போது தானாக விழுகிற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக இப்படி உருட்டி விட்டு போடுற அளவுக்கு வந்து கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. இது ரவை இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சமே கெட்டியாகும். அப்படி தேவைப்பட்டால் நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை சூடான ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக போடுங்க. ரொம்ப பெருசு பெருசாக போட்டுறாதீங்க, உள்ளே சீக்கிரமாக வேகாது. ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது மாவு வந்து உள்ளே போட்டுட்டு உடனே அடுப்பை குறைச்சி வச்சுடுங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். எல்லாத்தையுமே திருப்பி விடலாம். அவ்வளோதான், போண்டா எல்லாமே நல்லா செவந்து வெந்து வந்துடுச்சு. இதை எடுத்துடலாம். சூப்பரான கோதுமை போண்டா ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். மழை காலத்துக்கு ஏற்ற ஈஸியான ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.